ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்தை விக்கிரகமாக்குவதை விட்டுவிட வேண்டும் கிறிஸ்தவர்கள். இது மிகப்பெரிய வஞ்சகமா இருக்கிறது. குடும்பம், சமாதானம் இதையெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயம் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்பத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்க சொல்லவில்லை. ஆனால் அதில் கர்த்தருக்கென்று வரும் பொழுது குடும்பமா கர்த்தரா என்றால் கர்த்தர் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும். குடும்ப சமாதானத்தை தூக்கி வெளியே போட வேண்டும். குடும்பத்தில் சண்டை வந்தால் வரட்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே நமக்கு முக்கியமான காரியமா இருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும். தேவ சித்தத்திற்கு விரோதமாய் குடும்பத்தார் எதிர்த்தால் அவர்களை எதிர்த்து நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி செய்தால் அவர்களையும் கர்த்தர் அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவர்களும் நம் வழியில் வந்து சேரும்படியாக குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அதனால்தான் அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர். அவர் செய்வார். அந்த சமாதானத்தை அவர் உண்டு பண்ணிக் கொள்வார். நாம் சமாதானத்தை தேடக்கூடாது. குடும்ப சமாதானம் என்பதை கர்த்தரை ஏற்படுத்தி தருவார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு முக்கியமா இருக்கிறது. குடும்பம் என்று விக்கிரகமாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலில். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 500 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற செய்தி. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை சுத்திகரிக்க போகிறார், நம்மை வாழ வைக்க போகிறார், அவர் நமக்காக பலியாக போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய முதலாம் வருகையை பற்றின தீர்க்க தரிசனம் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்திற்கு முன்பாக செபுலோன் நாடும் நப்தலி நாடும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயிருந்தது. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானது நிமித்தம் அவர்கள் மிகுந்த இருளில் இருந்தார்கள். அந்த தேசம் மிகவும், அதாவது இந்த செபுலோன் நப்தலி என்பது இஸ்ரவேல் கோத்திரத்தின் 2 கோத்திரங்களா இருக்கிறது. இந்த கோத்திரத்தார் வாழ்ந்த நிலப்பகுதி, அந்த பகுதியில் அந்த இடங்களில் மிகுந்த இருளும் துன்பமும் இருந்தது. அந்த இடத்தில்தான் கலிலேயா என்ற இடம் இருக்கிறது. கலிலேயா கடல் என்று சொல்வோம். கலிலேயா என்ற ஊரும் இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், ஊழியம் செய்வார் என்பதை குறித்த அந்த செய்தி 500 வருடங்களுக்கு முன்பாக இந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிப்போம். முற்காலத்தில் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் துன்பத்தில் இருந்தது, இருண்டு போய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இந்த இடம் வெளிச்சம் உண்டாயிருக்கும், முன்பு போல இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் இருக்கிற புறஜாதியாருடைய இடமாகிய கலிலேயாவை கர்த்தர் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அது புறஜாதியாருடைய தேசமாய் இருக்கிறது, இஸ்ரவேல் கோத்திரத்தாருடையது அல்ல. இந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட அருமையான செய்தியா இருக்கிறது. இது, இந்த வார்த்தை கர்த்தருடைய முதலாம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த தேசத்தில் உள்ள, அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாருக்கு சொல்லப்படுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், நமக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தது. புறஜாதியார் என்றால் கர்த்தரை விட்டு பாவம் செய்து கொண்டு பொல்லாத ஆவிகளை வணங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் புறஜாதியார் என்று நாம் சொல்லலாம். நம்மை பொறுத்தவரைக்கே வேதத்தின்படி கர்த்தரை விட்டு விலகி பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவர்கள் புறஜாதியார்கள். மரண இருளில் குடியிருக்கிற தேசத்தில் குடியிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
அந்த பெரிய வெளிச்சம் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஜாதியை திரளாக்கி அவர்களை பெருக பண்ணினீர், மகிழ்ச்சி உண்டாக்கினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும், விவசாய நிலத்தில் அறுவடை செய்யும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருப்பார்களோ அது போலவும், கொள்ளையாடின பொருளை பங்கிட்டு கொள்ளும் பொழுதும் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அது போலவும் கர்த்தர் மகிழ்ச்சியை தந்தார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறார்கள் உமக்கு முன்பாக. மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல, மீதியானியர் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் இருக்கும் போது பட்ட பாடுகள் அநேகம். அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்களுடைய ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். அதாவது அவர்களை கொடுமைப்படுத்தினவர்களிடமிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். மீதியானியர் தேசத்தில் நடந்தது போல எகிப்தில் இஸ்ரவேலர்கள் பட்ட பாடுகள் ஏராளம். அப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். அது போல, அதாவது இந்த இடத்தில் எகிப்தில் அவர்கள் பட்ட பாடுகள் நம்முடைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருந்து வாழ்வது, கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டு வருவது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பது. இப்படி கர்த்தருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிகுந்த சந்தோஷத்துடன் சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் நமக்காக பிறந்து விட்டார். எதற்காக? நம்மை காப்பாற்றும்படியாக. அக்னி கடலிலிருந்து மீட்கப்படும் ஒரு ரட்சிப்பின் சிலுவையாக, ஏணியாக, பாதாளத்திலிருந்து பரலோகத்திற்கு வைக்கப்பட்ட ஏணியை போல கர்த்தருடைய சிலுவை மரம் இருக்கிறது. அவர் மேல், அவருடைய சிலுவையில் தான், அவர் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு நாம் பரலோகத்திற்கு ஏறுகிறோம். அவரை அல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அவர் குழந்தையாய் பிறக்க போகிறார். கர்த்தர் இரண்டாம் வருகையில் பெரியவராய் வருவார். ஆனால் முதல் வருகையில் அவர் குழந்தையாய் கன்னி மரியாள் அம்மாவினிடத்தில் பிறந்து வருகிறார். அதனால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகை அவருடைய குழந்தை பருவமாக, குழந்தையாக பிறந்து வரப்போகிறார், ஒரு பெண்ணின் தாயின் வயிற்றிலிருந்து. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் பிதாவினுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், மனிதர்கள் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். நாம் அவரை பெற்றிருக்கிறோம். இதையும் புரிந்து கொள்வோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார், இந்த பூமிக்கு அனுப்பினார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்றால் மேனேஜ்மெண்ட் என்று பொருள். மேலாண்மை, ஆளுகை தன்மை. இந்த உலகத்தை ஆளும் அதிபதி கர்த்தத்துவம் என்றால் பொருள். அவரே நம் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர். நமக்கு எந்த நன்மையும், எந்த பாடுகளும், எந்த வழிகளும் எதுவாயிருந்தாலும், நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் மூலமாக தான் நமக்கு நடக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள். அவரே நம்மை இரண்டாம் வருகைக்கு பின்பு நம்மை ஆளுகை செய்ய போகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அதுதான் கர்த்தத்துவம் என்பது. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் மிகவும் அதிசயங்களை செய்கிறவர். யாராலும் எதிர்பார்க்க முடியாத காரியம், யாராலும் செய்ய முடியாத காரியம், இது நடக்காது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார். அவர் நம் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். நம் வாழ்க்கையிலும், நம் மனதிலும், தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதிசயம் செய்வார். ஒரு தேசத்தில் அதிசயம் செய்வார். அவர் எதையும் செய்ய வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார்.
அவர் நாமம் அதிசயமானவர். கர்த்தருக்கு அதிசயமானவர் என்பது ஒரு பெயர். ஆலோசனை கர்த்தா. ஒவ்வொரு மனிதனுக்கும் தாம் செய்ய வேண்டிய, அதாவது மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய மாட்டார். நமக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் தான் செய்ய வேண்டும் என்று கட்டளையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தான் செய்ய வேண்டும். சில நேரங்களில் நம்மால் அது முடியாது. தடுமாறுவோம், தத்தளிப்போம், என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம். அப்பொழுது அவர் அந்த காரியங்களை செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார். ஆலோசனை கொடுத்து நம்மை செய்ய வைப்பார். அதுதான் ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தர் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்வார். சரி, கர்த்தர் நமக்கென்று என்ன வரைமுறை வைத்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அந்த விஷயங்களில் தலையிட மாட்டார். இது எப்படி என்றால், நம் பிள்ளைகளுக்கு நாம் சுதந்திரம் வைத்துக் கொடுப்பது போல, நம்முடைய பிள்ளைகள் ஒரு 20 வயது நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், நம்மால் அவர்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்க முடியும், துணிகள் வாங்கி கொடுக்கலாம். இதை போட்டுக்கொள், இதை போட்டுக்கொள் என்று வாங்கி வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம். இந்த காலத்தில் அதையும் நம் பெற்றோர்களை எதிர்பார்ப்பதிலே பிள்ளைகள். நாங்கள் தான் வாங்குவோம், எங்களுக்கு பிடித்ததை தான் வாங்குவோம் என்று தாங்களாக வாங்கிக் கொள்கிறார்கள், ஒரு பெரிய வயது பிள்ளைகள் எல்லாம். ஆனால் ஒருவேளை நாம் வாங்கி கொடுத்தாலும், அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டாலும், இந்த நாளைக்கு இந்த உடைதான் நீ போட வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்துவோமா? இங்குதான் உட்கார வேண்டும், இங்குதான் எழுந்திருக்க வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விஷயத்தில் நாம் தலையிடுவோமா? இல்லை. நமக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. பெற்றோர்கள் என்றால் இந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும், இதுவரைக்கும் தான் நாம் ஒரு எல்லை, அதற்கு மேல் உன் விருப்பம் என்று நாம் விடுவோம், இல்லையா? ஒரு சுதந்திரம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நாம் தலையிடுவதில்லை. அதே போல கர்த்தரும் இந்த பூமியில் நமக்கென்று சில எல்லைகளை வைத்திருக்கிறார். அதில் நாம் தான் செயல்பட வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரா வேதாகமத்தில்? இல்லை. நாம் செய்ய வேண்டும், ஆனால் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அது நம் சுதந்திரம். நாமாக மனதால் கர்த்தரை தேட வேண்டும். மனதால் நாம், கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் தினமும் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், தினமும் 1 மணி நேரம் வேதம் வாசிப்பேன் என்று நாமாக மனப்பூர்வமாக கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கட்டளையிட்டு கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்மை இழுக்க அவர் விரும்ப மாட்டார். நம்மை சுதந்திரவாதியாக, சுதந்திரமாய் செயல்பட வைத்து அருமையானவர்களாய் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். நம்மை அடிமைப்படுத்துவதை கர்த்தர் விரும்புவதே இல்லை. அவரே அடிமைப்படுத்துவதில்லை. அதனால்தான் இஸ்ரவேலர்கள் ராஜாக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது, அவர்கள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் ஆளுகை செய்யும் பொழுது எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தர், வேண்டாம் உங்களுக்கு, நானே உங்கள் ராஜா, வேறு ராஜா வேண்டாம் என்றே சொன்னார். அந்த அளவுக்கு கர்த்தர் அன்புள்ள தேவர். இன்னொரு மனிதன் உங்களை ஆளுகை செய்து உங்களை கொடுமைப்படுத்துவான், உங்கள் பொருள்களை பறித்துக் கொள்வான், தேவையில்லை என்று நினைத்தவர். நாம் தான், மனிதர்கள் தான் கட்டாயப்படுத்தி இஸ்ரவேலில் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். இது சாமுவேல் ஐயாவின் காலத்தில் நடந்தது. அப்படி கர்த்தர் மிகவும் சுதந்திரமாக நம்மை விட்டு விடுகிறார். அப்படி நமக்கென்று சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்மால் சில நேரம் சரியாக செயல்பட முடியாது. நமக்கு பலன் இல்லை, அதாவது மன வளம் குறைவு. எதையாவது பார்த்தால் தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்து ஆயத்தமாவோம், வேதம் வாசிக்க ஆயத்தமாவோம். அந்த நேரத்தில் டிவி சீரியல் வரும், சினிமா பார்க்க வேண்டிய சூழல் வரும், போன் கால் வரும், ஏதாவது வீடியோ பார்க்க வேண்டிய நிலை வரும். இப்படி வந்தால் உடனே என்ன செய்வோம்? அதன் பக்கம் போய்விடுவோம். அன்று வேத வாசிப்பும் ஜபமும் நின்று போகும். இப்படி நாம் சோர்ந்து போய்விடுவோம். நினைக்கிறோம் ஆனால் முடியவில்லையே, நினைக்கிறோம் ஆனால் முடியவில்லையே என்று நமக்கே வேதனையாயிருக்கும். ஆனால் நம்மால் அதை செயல்படுத்த முடியாமலும் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்வார். என்ன ஆலோசனை என்றால், தினமும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு, இந்த நேரத்தில் வேத வாசிப்பும் ஜபமும் மட்டும்தான், வேறு எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து அருமையாக செய் மகளே, அது உனக்கு சரியாக இருக்கும். அந்த நேரத்தில் மற்ற எந்த காரியம், யார் அழைத்தாலும், எந்த போன் கால் வந்தாலும், மனிதர்கள் வந்தாலும், நம் வேலையை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும்.
இப்படி ஒரு நேரத்தை நிர்ணயித்துக் கொள் என்று ஆலோசனை தருவார். அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்மால் வெற்றிகரமாக நம் செயலை செய்ய முடியும். இப்படிதான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். இது நம்முடைய சுதந்திரம் அல்லவா? அதனால் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். தினமும் 7 மணிக்கு மாலை நேரம் நீ ஜெபித்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். கொடுப்பார் நேரத்தை. ஒரு 7 மணிக்கு தினமும் நீ என்னை நோக்கி வா, நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுவார். நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அது அருமையானதா இருக்கும். கீழ்ப்படிதல் என்பதே நாம் மனப்பூர்வமாய் நாமாக அவரிடம் போய் சேர வேண்டும் என்பதே. அவர் நம்மை கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி இந்த நேரத்தில் நீ இங்கு நின்றுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் அப்பா, அவர் மிகவும் அன்பானவர் அல்லவா? ஆலோசனை கர்த்தா. இப்படிதான் நம்முடைய செயல்களை நாம் செய்ய முடியாமல் தடுமாறும் போது, நாம் தத்தளிக்கும் பொழுது, நம் மனவேதனை, விருப்பம் இருக்கும், நமக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனால் நம்மால் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. ஆலோசனையை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது நம் காரியங்களை வெற்றிகரமாக செய்துவிட முடியும். அதுதான் ஆலோசனை கர்த்தா என்ற பெயர். வல்லமையுள்ள தேவன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சர்வ சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்தவர் நம் தேவன். அவர் சகல வல்லமையும் உடையவர். கிரகங்களை, வானத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், யூனிவர்ஸ் என்று நினைத்தோம், இப்பொழுது மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார். யூனிவர்ஸே பல யூனிவர்ஸ்கள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். பிளாக் ஹோல் இருக்கிறது, ஒயிட் ஹோல் இருக்கிறது, பின் ஹோல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படி எத்தனையோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்காத காரியங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கிறது. இப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வளவும் இருக்கிறது, அதனால் இவ்வளவையும் படைத்த அவருக்குள் எவ்வளவு வல்லமை இருக்கும், அவருடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கும், அவருடைய வல்லமை, அவருடைய திறன் எப்படி இருக்கும், மகா பெரியது. அதைதான் வேதம் சொல்லுகிறது. வல்லமை உள்ள தேவன். அவ்வளவு பெரியவரால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தவரால் நம் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணுவதா பெரியதா இருக்க போகிறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவருக்கு. அதனால் நம் வாழ்க்கையில் நமக்கு எதை வேண்டும் என்றாலும் செய்யும் வல்லமை அவருக்கு உண்டு. அதனால்தான் வல்லமையுள்ள தேவன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய பிதா. அவருக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை. பிதாவாகிய தேவன் தான் குமாரனாய் பிறக்கிறார் என்பதற்கு அடையாளம் இது. நித்திய பிதா என்ற பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பாலகனாய் பிறந்தவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் திருத்துவத்தின் அருமை. நித்திய பிதா. சிலர் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்துவை, அப்படி அல்ல. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒன்றான தெய்வமாய் இருக்கிறார்கள். அதனால் நாம் பிரித்து இவரை வணங்கக்கூடாது, அவரை வணங்கக்கூடாது என்று, குமாரனை வணங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் வணங்கக்கூடியவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரையும் பார்க்கும்போது சாஷ்டாங்கமாய் நாம் விழுந்து வணங்க வேண்டியவர்கள். நம்முடைய தகுதி அது, நம்முடைய நிலை அது. பிதாவாகிய தேவன் தான் குமாரனாய் பாலகனாய் பிறந்து நமக்கு குமாரனாய் வந்திருக்கிறார். அவர்தான் தெய்வம். திருத்துவத்தை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு சுருக்கமான, ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதர் வீட்டில் இருக்கிறார். ஒரு திருமணமான ஒரு குடும்ப தலைவர் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு வீட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு பேர் குடும்ப தலைவன். அவர் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறார். அப்பொழுது அவருக்கு பெயர் பயணி. அவர் மருத்துவமனைக்கு செல்லுகிறார். அங்கு போய் வைத்தியம் பார்க்க செல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு நோயாளி, பேஷண்ட் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு பள்ளிக்கு செல்லுகிறார். அவர் ஆசிரியரா இருக்கிறார், பள்ளிக்கு செல்லுகிறார் என்றால் அங்கு போகும்போது அவருக்கு ஆசிரியர் என்று பெயர். ஒரே மனிதன் தான், இவருக்கு இத்தனை பெயர்கள். அவருடைய செயல்களை பொறுத்து, இருக்கும் இடத்தை பொறுத்து பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்று புரிந்து கொள்வோம். நித்திய பிதாவும் அவர்தான், பாலகனாய் பிறந்த குமாரனும் அவர்தான், பரிசுத்த ஆவியாய் நமக்குள் வாசம் செய்கிறவரும் அவர்தான். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பதுதான் நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலையா இருக்கிறது. நிச்சயம் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேண்டும் என்றால் யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்தால் இன்னும் முதல் 5 வசனங்களில் இன்னும் அதிகமான விளக்கங்கள் இருக்கிறது.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி அவர்தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தார். இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றானவர், ஒரே ரூபம் உள்ளவர், ஒன்றானவர், ஒருவர் என்றே மனதில் நாம் வைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. பிரித்துதான் பார்க்க கூடாது. அவரை வணங்கக்கூடாது, இவரை வணங்கக்கூடாது என்று பிரித்து யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர் ஒருவர்தான், எனக்கு அவர் ஒருவர்தான், அப்படி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் திரித்துவத்தை பிரித்து பேசி, அதாவது குமாரன் தெய்வம் அல்ல தூதர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அது செயல்படுகிறது. திருத்துவத்தை வைத்து பல வஞ்சகங்கள் ஏற்படும் காலமாய் இருக்கிறது கடைசி காலம். இந்த வஞ்சகத்தில் நாம் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்றால் பிரித்து பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு ஒன்றுதான், அவர் ஒருவர்தான். வானத்தில் இருக்கும்போது அவரை பிதா என்று சொல்லுகிறோம், இங்கே வந்தார் அப்பொழுது குமாரன் என்று சொல்லுகிறோம், இப்பொழுது நம் மத்தியில் இருப்பவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். இதே மனநிலை மட்டும் வைத்துக் கொண்டாலே போதுமானது. பரலோகத்திற்கு நாம் போய் பார்த்துக் கொள்ளலாம். சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு சமாதான பிரபு என்று பெயர். அவர் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருக்கு விருப்பமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்லும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த உடனே ஜனங்களை பார்க்கிறார். அப்பொழுது அவர்களிடத்தில் ஷலோம் என்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஷலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம் என்று பொருள். அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கிறார். யாருக்கு சமாதானம்? உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோடும் நாம் சமாதானமாய் வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ்ந்து மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருப்பதற்கா? இல்லை. இந்த சமாதானம் என்பது அப்படி அல்ல. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த குமாரன் அவர். கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் சமாதானம் உண்டாக வேண்டும். எப்பொழுது அது உண்டாகும்? அந்த சமாதானம் வந்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். கர்த்தர் நம்ம கோபமாயிருந்தா எப்படி நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார்? வீசி எறிந்து விடுவார் பாதாளத்தில் அல்லவா? நாம் பாவங்களை மன்னிக்க குமாரன் வந்தார். அவரே குமாரனாக வந்து நம் பாவங்களை மன்னித்து சமாதானத்தை உண்டு பண்ணி, பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் மனித குலத்திற்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி நம்மை மீட்டு கொண்டு மீண்டும் பரலோகத்தில் சேர்ப்பதற்காக சமாதான பிரபுவாக அவர் வந்தார். இதுதான் அதன் பொருள். சமாதான பிரபு எனப்படும். சமாதானம் உண்டு பண்ணுவதில் அவர் பிரபுவாய் இருக்கிறார். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் என்றால் கணவன் மனைவிக்குள் சமாதானம், பிள்ளைகளுக்குள் சமாதானம். என் குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானமாய் ஒற்றுமையா ஒன்றாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாய் வாழ்ந்து பாதாளத்திற்கு போவதை விட, சண்டையிட்டாலும் பிரச்சனை வந்தாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருந்து பாடுகளை அனுபவித்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் ஒற்றுமையாய் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும். பாடுபட்டு சேர வேண்டும். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நான் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காலம் இது இல்லை. இந்த காலம் அதற்கு ஏற்றதில்லை. இந்த சந்ததியார் நாம் அதை நினைக்க கூடாது. அதெல்லாம் முன்பிருந்த சந்ததியாருக்கு சரியா இருந்தது. நாம் இப்பொழுது இருக்கிற காலத்திற்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள மனம் வேண்டும். எது சரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை வாழ்வதற்கு பூமிக்கு வரவில்லை, நாம் வேலை செய்ய வந்திருக்கிறோம். ஒரு யுத்த வீரன் யுத்த காலத்தில் போய் நின்று கொண்டு எனக்கு சோஃபா வேண்டும், ஏசி ரூம் வேண்டும், நான் அப்பொழுதுதான் அமைதியா என்னால் உறங்க முடியும், எனக்கு பிடித்த உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன், நான் காஃபி தான் குடிப்பேன், டீ தான் குடிப்பேன் என்று தன் விருப்பத்தை எல்லாம் பட்டியலிட்டு வசதியாய் வாழ்வதற்கா போர் யுத்த முனைக்கு போவார்கள். உணவு இருக்காது, தண்ணி இருக்காது, உடைகள் கூட அவர்கள் போடும் ஷூக்கள் கூட அவ்வளவு பாரமாய் இருக்கும். அவ்வளவையும் போட்டுக்கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டு காடு மேடு என்று அலைந்து கொண்டு குடிக்க தண்ணீர் இல்லாமல் கூட தவிக்கிற காலங்கள் வரும். அந்த சூழ்நிலையில் நின்று யுத்தம் செய்கிற மனிதனுக்கு பேருதான் யுத்த வீரன். நாமெல்லாம் யுத்த வீரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
சுகபோகமாக வாழ்வதற்கு அல்ல என்பதை தயவு செய்து கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரின் சேனை, கர்த்தரின் சேனை, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தரின் சேனை என்றால் நாம் அதை ஒத்துக்கொள்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்றால் நம் தேவன் என்று ஒத்துக்கொள்கிறோம். சேனை என்றால் நம் வேலை என்ன? அதையே நாம் யோசித்து பார்க்க மாட்டோம் என்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் தான் சேனை. சேனை என்றால் என்ன வார்த்தை? எங்கு பயன்படுத்துவார்கள்? யுத்த களத்தில் ராஜாவுக்கு இந்த ராஜாவின் சேனை இது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேனை என்றால் அவர் இந்த பூமியில் இருளை அகற்றி ஒளியை உண்டு பண்ண வந்தார். வெளிச்சத்தை உண்டு பண்ண வந்தார். அதே வெளிச்சத்தை நாமும் உண்டு பண்ணுவதுதானே நம் இந்த சேனையின் வேலை. ராஜா எவ்வழியோ அதே வழிதான் யுத்த வீரர்கள் செல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வேலை என்ன? பொல்லாத பாவத்தை எதிர்க்க வேண்டும். பொல்லாத மனிதர்களை எதிர்த்து வாழ வேண்டும். சுகபோக வாழ்க்கையும் சுயநல வாழ்க்கையும், நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவர், என் குடும்பம், நாங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். சமாதானம் அது அல்ல. கர்த்தருக்கும் நமக்கும் தான் சமாதானம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் குடும்பத்தை சண்டையிட சொல்லவில்லை. சமாதானமாய் இருக்க வேண்டும். ஆனால் சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நாம் பிறக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு வரலாம். சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்தார் நம்மை எதிர்க்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது குடும்பத்தில் ஒருவருக்கு பிடிக்கும், ஒருவருக்கு பிடிக்காது. அதற்காக குடும்ப சமாதானம் முக்கியம் என்று கர்த்தருடைய வேலையை செய்யாமல் இருப்பதா? கர்த்தரிட்ட கட்டளையை முடிக்க வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் குறைப்பட்டால் பரவாயில்லை, சண்டை வந்தால் பரவாயில்லை, போராட்டங்கள் வந்தால் பரவாயில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டுதான் நமக்காக ஊழியம் செய்ய வந்தார். நான் மட்டும் சமாதானமாய் வாழ்வேன், சந்தோஷமாய் வாழ்வேன். யார் மனமும் புண்படக்கூடாது. என் குடும்பத்தார் நன்றாக இருக்க வேண்டும். பரவாயில்லை, கொஞ்சம் வசதி குறைவுபடட்டுமே. அதனால் என்ன? தேவ சித்தம் நிறைவேறுவது அல்லவா முக்கியமான காரியம். ஏன் இதை உணர மாட்டேன் என்கிறோம்? கர்த்தரின் சேனையாக நாம் இருக்கிறோம். கர்த்தரின் சேனை என்றால் கர்த்தருக்காக யுத்தம் செய்ய பிறந்திருக்கிறோம். பொல்லாத ஆவிகள் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தையோ, கணவரையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, மற்ற உறவினர்களையோ, பெற்றோர்களையோ, எந்த காரியத்தை முன்னிட்டும் தேவ சித்தம் நிறைவேற்றுவது என்று வந்துவிட்டால் எதை வேண்டும் என்றாலும், யாரை வேண்டும் என்றாலும் தூக்கி போட்டுவிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய பிள்ளைகள், பரலோகவாசிகளாய் மாற முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் விக்கிரக ஆராதனை இல்லாத வாழ்க்கை. விக்கிரகத்தை வைத்து வணங்குவது மட்டும் விக்கிரக ஆராதனை அல்ல. குடும்பத்தை விக்கிரகமாக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொன்னார், இந்த ஊழியத்திற்கு என்னை வேலைக்கு செல்ல சொன்னார். ஆனால் என் பெற்றோர்கள் என்னை விடவில்லை, என் மனைவி என்னை விடவில்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லாத பொழுது நான் எப்படி செய்வது என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால் அடுத்தவர்களிடம் போய் ஏன் கருத்து கேட்க வேண்டும்? செய்துவிட்டு அல்லவா அடுத்த வேலை பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு சேனை. கர்த்தரின் சேனை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லிவிட்டால் அதை செய்து விட வேண்டும். யாரிடத்திலும் கருத்து கேட்டுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. சொன்னால் செய்துவிட்டு அடுத்தது பின்புதான் அதை பற்றி யோசிக்க வேண்டும். யோசிக்காமல் செய்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். இன்றும் ஆர்மியில் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் உண்டு. எதை சொன்னாலும் செய்து விட வேண்டும். எதுவும் குறுக்கே போய் பேசக்கூடாது, கருத்து கேட்க கூடாது என்று சட்டம் உண்டா? கர்த்தருடைய சேனை இன்னும் பரிசுத்தமாக அல்லவா இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அல்லவா உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சேனை என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம். அதற்கேற்றபடி நம் மனதை மாற்றிக்கொள்வோம். கர்த்தரே நம் தெய்வம். நம் வாழ்க்கையின் எந்த காரியமும் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில், கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்களில் எந்த மனிதனும் எந்த விஷயங்களும் குறுக்கே வராதபடிக்கு நம் இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னதாகவே, இன்றைய காலத்திலிருந்து நாம் கணக்கிட்டால் 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்பதை குறித்த ஒரு வார்த்தை. இதில்
கர்த்தருக்கு 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் சற்று ஒவ்வொரு பெயராக ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது, பாலகன் என்றால் 3 வயதிற்குட்பட்ட சிறு குழந்தைகளை நாம் பாலகன் என்று சொல்லுவோம். குழந்தை என்ற பொருள். அப்படி என்றால் கர்த்தர் குழந்தையாக பிறக்க போகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருவார் என்றும் அவர் இந்த பூமியில் வந்து பிறப்பார் என்றும் உலகம் அறிந்ததே. ஆதியாகம காலத்திலேயே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லி இருக்கிறார். ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் கர்த்தர் பிறப்பார், அவரே நம் இரட்சகர் என்று தலைமுறை தலைமுறையாக சொல்லிக் கொள்ளப்பட்டிருந்தது. அதிலும் ஆபிரகாம் ஐயாவின் வம்சத்தில் வந்த இஸ்ரவேலர்களுக்குள் இந்த வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. கர்த்தர் பிறப்பார் என்றும் அவர் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அவரே இரட்சகர், அவரே மேசியா, அவர் வந்து நம்மை காப்பாற்றுவார், நம்மை மீட்பார் என்று சொல்லப்பட்டு வந்தது. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது 2000 வருடங்களுக்கு முன்பாக. 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினாலும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இந்த பூமியில் வரும் பொழுது எப்படி வருவார்? வானத்திலிருந்து வருவாரா, குழந்தையாய் பிறந்து வருவாரா என்று சொல்லும் பொழுது அவர் குழந்தையாய் பிறந்து வருவார் என்று பதில் சொல்லப்படுகிறது. நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இது. பாலகன் பிறந்தார். ஸ்திரீயின் வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்து கர்த்தருடைய முதல் வருகை இந்த பூமிக்கு இருந்தது. அதுதான் அந்த பொருள், பாலகன் பிறந்தார். இதன் அடுத்த பரிமாணம், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் என்றால் மகன் என்று பொருளாகிறது. குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் பிதாவாகிய தேவனுடைய குமாரனே வந்து பிறந்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு 7 பரிமாண விளக்கங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பரிமாணம், இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறப்பார். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய 7 தகுதிகள், தன்மைகள் என்று சொல்லலாம். அவருடைய பரிமாணங்கள், அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறார், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது the government on his shoulder என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் என்றால் அரசாங்கம், அதாவது ஆளுகை தன்மை, ஒரு அரசை ஆளுகை செய்யும் தன்மை. கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது, அதாவது கர்த்தர் என்ற வார்த்தை பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லலாம், அல்லது மினிஸ்டர் என்று சொல்லலாம். ஆளுகை செய்கிறவர்கள் என்று பொருள். கர்த்தர் என்ற தமிழ் வார்த்தைக்கு பொருளா இருக்கிறது. இங்கு கவர்மெண்ட் என்று இங்கிலீஷில் நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு தேசத்தை ஆளுகை செய்யும் தன்மை. கவர்னர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் போன்ற தகுதி அந்த நிலைகளில் உள்ளவர்களைப் போல. அப்படி என்றால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றால், தோளின் மேல் என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆளுகை தன்மை என்பது வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும் என்று சொல்லவில்லை, தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோளின் மேல் சிலுவையை சுமந்தார். ஆளுகை எங்கே, சிலுவை சுமப்பது எங்கே என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த சிலுவை தான் ஆளுகையாய் இருக்கிறது. அவர் சுமந்த கர்த்தத்துவமாய் இருக்கிறது. என்ன அது என்றால் சற்று ஆராய்ந்து பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோளின் மேல் சிலுவையை சுமந்து சிலுவையில் பலியானார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம் ஜீவனை அர்ப்பணித்தார். பல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்க்கையே முழுமையாய் அர்ப்பணித்தார். மனிதனாக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை நமக்காக. அவர் தம் ஜீவனை, தம் இரத்தத்தை சிந்தினார். பல அவமானங்களை, மனதளவிலும் துன்புறுத்தப்பட்டார்.
சரீரத்தின்படியும் துன்புறுத்தப்பட்டார், கடைசியில் தம் ஜீவனையும் தானாகவே கொடுத்தார். இப்படி அவர் தாமாக நமக்கு ஜீவனை கொடுத்து தியாகமான பலியானார். இது செய்ததினால், இப்படி அவர் செய்ததினால் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. என்னவென்றால், பரிசுத்த பலியாய் அவர் பலியானதினால் அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து நாம் எல்லோரும் பரலோகம் செல்லுகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற உலகெங்கும் இருக்கிற எல்லா களத்திலும் வாழுகிற ஜனங்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது, அவர்கள் பரிசுத்தமாகிறார்கள், அதை நிமித்தம் பரலோகம் செல்வார்கள். இப்படி நாம் எல்லாம் பரலோகம் போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. சிலுவையை அவர் சுமந்தார். எதற்காக? ஆளுகை செய்வதற்காக. நம் பாவங்கள் எதற்கு மன்னிக்கப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும். எல்லா மனிதர்களும் பாவமா இருக்கிறோம். எப்படி பரலோகம் போக முடியும்? பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம் முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நம் ரத்தத்தில் பாவ சுபாவம் இருக்கிறது. நம் ரத்தத்தில் உள்ள ஆவிக்குரிய அந்த டிஎன்ஏவை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ தேவை. ஆவிக்குரிய ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ தேவை. அது எப்படி கிடைக்கும்? அவர் சிலுவையில் மரித்தார், அதன் பின்பு நாம் விசுவாசிக்கிறோம், அதனால் அது கிடைக்கிறது. இது எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்பொழுது இந்த வார்த்தையானது கற்பனை அல்ல, வேதத்தில் ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சற்று கவனித்து பார்த்தால் புரியும். அங்கு லேவியர்கள் எப்படி பலி கொடுக்க வேண்டும் ஆடுகளை என்று சொல்லப்படும் பொழுது, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா வித பலிகளும் எப்படி கொடுக்கப்பட்டது என்று கவனித்து பார்த்தால், கர்த்தர் ஒரு பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பலியை கொண்டு வருகிறவர்கள் ஒரு ஆட்டை கொண்டு வருகிறார்கள், வெள்ளாடு அல்லது காளை மாடை கொண்டு வருகிறார்கள். அந்த காளையை கொண்டு வந்து அந்த மாட்டை கொடுக்கும் பொழுது ஆசாரியரிடத்தில் அதை ஒப்புவிக்க வேண்டும். அந்த மனிதர்கள் கொண்டு வருகிற எல்லோரும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாரும் அந்த மாட்டின் தலையில் கையை வைப்பார்கள். அதனால் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த மனிதர்களுக்குள் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் அந்த மாடுகளுக்குள் செல்லும் இவர்கள் கை வைக்கும் போது. ஏனென்றால் கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் செய்கிறார்கள். அப்பொழுது இவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் காளை மாட்டிற்குள் செல்லுகிறது. இப்பொழுது அந்த மாட்டை ஆசாரியர் பலி கொடுத்து அந்த இரத்தத்தை கொண்டு போய் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்தின் மேல் தெளிக்கிறார்கள். அப்பொழுது இந்த இரத்தமானது அங்கு போய் சேரும் பொழுது பரலோகத்தில் இருந்து பார்க்கிற நம்முடைய பரம தகப்பன் நம் தேவன் பார்த்து இந்த இரத்த பலியின் நிமித்தம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அந்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் ஓடி போகிறது. இவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். மாடு கொல்லப்படுகிறது, காளை மாடு, இவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். இதே தன்மைதான் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பலியானார். அங்கு இயேசு கிறிஸ்துவை பலி கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் எல்லோரும் கூடி வந்த ஜனங்கள் யார் என்றால் யூதர்கள். யூதர்களின் பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர்கள் எல்லோரும் கூடி வந்து பிரதான ஆசாரியரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். என்னவென்று காய்பா கூட அந்த இடத்தில் பேசுகிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியரிடத்தில் இவர்தான் என்று காய்பாவும் அறிக்கை செய்கிறார். பிரதான ஆசாரியர், அந்த வருடத்து பிரதான ஆசாரியர் அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். தேவாலயத்திற்கு கொண்டு வந்து யூதர்கள் இவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். கர்த்தர் மேல் குற்றம் சாட்டும் போது அவர்கள் கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். கடைசியில் இப்படியாக நடக்கிறது. சிலுவை மரணம் முடிகிறது. இப்பொழுது இந்த நியமங்கள் எல்லாம் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருந்த சட்டத்திட்டத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டங்களின்படியே நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது இந்த பலி கொடுக்கப்பட்டதினால் நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது காளை மாட்டின் மேல் கையை வைத்து எப்படி அவர்கள் பலி கொடுத்தார்களோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிப்பதும் அவர்கள் காளை மேல் கை வைத்ததும் ஒன்றாயிருக்கிறது, சமமாயிருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது
கர்த்தருடைய சரீரத்தில் நாம் ஒன்றாகிறோம், ஆவியில் நாம் ஒன்றாகிறோம். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஆவியில் ஒன்றாகிறோம், திருவிருந்தை புசிக்கும் போது சரீரத்தின்படியும் ஒன்றாகிறோம். அதனால் அவர் பரிசுத்தமானவரானதால் அவருடைய சரீரத்தில் நாம் சேர்ந்து கொள்வதினால் நாமும் பரிசுத்தமாகிறோம். அதனால் பரிசுத்தத்தின் நிமித்தம் நாம் பரலோகத்தில் சேருகிறோம். நாம் பரலோகத்தில் சேருகிறோம். இதில் நாமாக பரிசுத்தமாவதில்லை, அவரோடு சேர்ந்து கொண்டு அவர் பரிசுத்தத்தில் நாம் கலந்து விடுகிறோம். அதனால் நாம் பரலோகத்தில் சேர்ந்து விடுகிறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதற்கு பெயர்தான் கர்த்தர் இந்த சிலுவை மரணத்தின் மூலம்தான் இத்தனை ஆத்துமாக்களை பெற்றுக் கொள்கிறார். நாம் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சொத்து தானே கர்த்தருக்கு. ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள் நாம் போக போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் மனிதர்களாக நித்தியமாக நிரந்தரமாக வாழப்போகிறோம். அப்படி என்றால் அவர் சம்பாதிக்கும் சொத்து, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆடு சம்பாதிப்பது போல, மாடு சம்பாதிப்பது போல, அவைகளெல்லாம் அந்த மனிதனுக்கு சொத்தா இருக்கிறது. அது போல கர்த்தர் நம்மை சொத்தாக அவர் பெறுகிறார். அப்படி இந்த ஆளுகை பெறுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற நியமம் இருந்தது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக செய்து முடித்தார். இப்படி இவர் செய்ய போகிறார் என்று அவர் செய்வதற்கு, சிலுவை சுமப்பதற்கு முன்பாகவே 500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைத்தார். இதுதான் கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் மேல், அதாவது அவர் அன்று சிலுவையை தோளில் சுமந்ததினால் இன்று நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்துதான் நாம் இருப்போம். அவர் மேனேஜரா இருப்பார், அவர் ஒரு கலெக்டரா இருப்பார், ஒரு மினிஸ்டரா இருப்பார். நாம் அவருக்கு உட்பட்ட நிலையில் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் இருப்போம். கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போவோம், வருவோம், அவர் சொல்லுகிற காரியங்களை செய்வோம். நாம் அப்படியா இருப்போம் நம் அப்பாவோடு. இதற்கு பெயர் தான் கர்த்தத்துவம். அதாவது ஒரு பதவி என்று சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் பதவி, சீஃப் மினிஸ்டர் பதவி என்பது போலதான் அந்த கர்த்தத்துவம் என்றவர். அவர் நாமம் அதிசயமானவர். இந்த காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் நடந்தது. அவர் முதலில் பாலகனாய் பிறந்தார். குமாரன், மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாய் வந்தார். கர்த்தத்துவத்தை தோளில் சுமந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அதே போல நாமும் அதிசயமானவர். இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரத்தில் வாழும் பொழுது எத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். அதிசயங்கள் பிறவியிலேயே பார்வையற்றிருப்பவர்களை குணப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்டவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். கண்களே இல்லாமல், பார்வை மட்டுமல்ல, கண்களே இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட மண்ணை பிசைந்து அந்த இடத்தில் வைத்து கண்ணை உருவாக்கி ஜீவன் கொடுத்து பார்க்க வைத்திருக்கிறார். இப்படி நானே சிருஷ்டிகர்த்தா என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார். இறந்த மனிதனை உயிரோடு எழுப்பி, நானே உங்கள் உயிரின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்று கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உயிரின் மேலும், ஒரு இறந்த மனிதனையும் என்னால் உயிரோடு எழுப்ப முடியும். லாசருவை எழுப்பினார், பலரை எழுப்பியிருக்கிறார். கொடுக்கப்பட்டிருக்கிற வேத ஆதாரங்கள் 2, 3. லாசருவை எழுப்பி இருக்கிறார், விதவையின் மகனை எழுப்பி இருக்கிறார். இப்படியாக பலரை எழுப்பி இருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார். கடலில் நடந்து வந்திருக்கிறார். இயற்கையின் மேல் அதிகாரம், காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கிறார். பேய் பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு, தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்களுக்கும் பலவித பதவிகளை, வேத பாரகர், ஆசாரியர், பரிசேயர் போன்றவர்களுக்கும் பலவிதமான ஆலோசனைகளையும் சொல்லி, பொது ஜனங்களுக்கும் அதிகமான ஆலோசனைகளை சொல்லி, இப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று பலவித புத்திமதிகளையும் சொன்னார். அவர் ஆலோசனை கர்த்தராகவும் இருந்தார். ஆலோசனை சொல்லும் கர்த்தர், அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து ஆலோசனை சொல்வது. தேசத்தின் ஜனங்களின் அதிபதியாய் இருந்து போதித்தார், போதகராய் இருந்து போதித்தார். ஆலோசனை சொல்லும் கர்த்தராகவும் இருந்தார். வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவனாகவும் இருந்தார். அவர் ஜீவனை, இறந்தவர்களுக்கு ஜீவன் தந்ததும்,
4 நாட்கள் மரித்து 4 நாட்களான லாசரு ஐயாவை கல்லறையிலிருந்து புறப்பட பண்ணியதும், இப்படிப்பட்ட இயற்கையை அடக்கி காட்டியதும், தண்ணீரின் மேல் நடந்ததும், காற்றையும் கடலையும் புயலை அதற்றி காட்டியதும், இப்படி பலவிதமான அற்புதங்கள், மறுரூப மலையில் தம்மை வெளிப்படுத்தி காட்டியதும், பல நேரங்களில் திடீர் என்று அவர் மறைந்து வேறு இடங்களுக்கு டிரான்ஸ் மூலமாக போயிருக்கிறார். அப்படியெல்லாம் பலவித அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த இயற்கையை என்னால் ஆளுகை செய்ய முடியும், எதையும் மாற்ற முடியும், நானே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் அவர் இந்த உலகத்தில் வந்து வெளிப்படுத்தி காட்டினார். மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்திருக்கிறார். பல பரிமாணங்களில் என் மக்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்களே என்று பல விதங்களில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் வெளிப்பட்டிருக்கிறார். சமாதான பிரபு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுதல் என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவது, நம் இருதயத்தை சமாதானத்தை உண்டு பண்ணுவது. நாம் இதை என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், நமக்கும் நம் குடும்பத்தில் ஒருவருக்கும் சமாதானமாய் இருப்பது, ஒருவர் ஒத்து போவது, அல்லது இப்படி ஒரு மற்ற மனிதர்களோடு சமாதானமாய் இருப்பதை குறித்து நினைத்துக் கொள்கிறோம். அது அல்ல, அது தவறாய் போய்விடும். ஏனென்றால் இந்த காலத்தில் ஒரு வீட்டில் 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை எதிர்க்கிறவர்கள், இப்படி பலவித காரியங்கள் உண்டு. இந்த இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒன்றாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் நாமும் பாவம் செய்தால்தான் முடியும். அதை கர்த்தர் விரும்புவதில்லை. பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள் கர்த்தர் சொல்லும் சமாதானம் என்பது நம் ஆழ் மனதில் நிரந்தரமாய் நிம்மதியான ஒரு சமாதானம். நம் ஆத்துமா தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வது. உலகத்தில் எத்தனை துன்பம், எத்தனை துயரம், நம் குடும்பத்தினரே நம்மை வெறுத்தாலும் நாம் அசையாமல் தைரியமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நம்மால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. உலகத்தார் எதிர்த்தாலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், ஏன் நம் சரீரமே நமக்கு விரோதமாய் நமக்கு நோய்களையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் கூட நம்மால் சமாதானமாய் இருக்க முடியும். அதுதான் தேவ சமாதானம். எனக்கு இந்த நோய் வந்ததே என்ற வேதனை இருக்காது. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை குறித்தான கவலை நமக்கு இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. அதுதான் சமாதான பிரபு, தேவ சமாதானத்தை நமக்கு கொடுப்பது. அதே போல உலகத்தாருடன் சமாதானமா இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகிற பாவங்களை எல்லாம் நாமும் செய்ய வேண்டும். அப்பொழுதும் சமாதானம் இருக்காது. பாவம் செய்தாலும் சமாதானம் இருக்காது. அது போகாத வழி, முடியாத காரியம். சமாதானத்தை பாவம் செய்து பெற முடியாது. பாவிகளை நாம் எதிர்த்து வாழ வேண்டுமே தவிர அவர்களோடு ஒத்து போக கூடாது. சமாதானமா இருக்க வேண்டும் என்று மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் இது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படித்தால் போதுமானது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படி என்றால் பொல்லாதவர்களோடு சேராதே என்றே வேதம் சொல்லுகிறது. சமாதானமாய் இரு என்று அல்ல. இங்கு கர்த்தருக்கு சொல்லுகிற சமாதான பிரபு என்ற பெயர் நம் மனதில் நமக்குள் ஒரு சமாதானம் உண்டாகும். அதை அனுபவிக்கும் போது தெரியும். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் இந்த 2 சமாதானமும் கிடைக்கும். நமக்குள் இருக்கும் சமாதானம், கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவில் சமாதானம். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லாம் சமாதானமாயிரும். இதுதான் தேவ சமாதானம். அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதனால் அவர் சமாதான பிரபு எனப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஜனங்களுக்கு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையே முதலில் சொல்லுகிறார். இன்றும் கூட நாமும் அந்த வார்த்தையை ஷலோம் என்று சொல்லலாம். ஷலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம் என்று பொருள். ஒரு மனிதர் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது நாம் இந்த ஷலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது மிக சிறந்தது. ஏனென்றால் சமாதானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நமக்குள் இருக்கும் சமாதானத்தை நாம் சொல்லும் பொழுது அவர்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது சமாதானமா இருப்பது என்றால் எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை தொடாமல் இருப்பது என்று பொருள். எந்த பொல்லாத ஆவி இருந்தாலும் அந்த மனிதனால் சமாதானமா இருக்க முடியாது.
நாம் சமாதானமாய் இருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று பொருள். நாம் அந்த சமாதானத்தை அறிக்கை செய்யும் போது பிறருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் கிடைக்கும். பொல்லாத ஆவிகளிடமிருந்து அவர்களும் விடுதலை ஆவார்கள். இதுதான் சமாதானத்தை வெளிப்படுத்துவது, சமாதானத்தை பற்ற வைப்பது என்று சொல்லலாம். இப்படியாக கர்த்தருக்கு 7 பெயர்கள், 7 தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலகனாய் பிறப்பார். அவருடைய முதல் வருகையில் 7 தன்மைகள். பாலகனாய் பிறப்பார், மனுஷகுமாரனாய் இருப்பார், கர்த்தத்துவத்தை சுமப்பார், ஆளுகை செய்ய வருகிறார், மனிதர்களின் நம் இருதயங்களை என்றும் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகை அன்றிலிருந்து துவங்கியது. இன்று நாம் அவரை இருதயத்தில் சுமந்து திரிகிறோம் அல்லவா? அதுதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அவர் அதிசயமானவராய் இருக்கிறார், ஆலோசனை கர்த்தாவாய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், நித்திய பிதாவாய் இருக்கிறார், சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நித்திய பிதா என்று சொல்லும் பொழுது நிரந்தரமானவர், நித்திய வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான தெய்வம். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருப்பவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா என்று சொல்லும் போது நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். தகப்பன் என்ற ஸ்தானத்தை அவருக்கு அவர் எடுத்துக் கொள்கிறார். நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இப்படி 7 தன்மைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இந்த உலகத்தில் முதல் வருகையில் இருக்கிறார். அவருடைய செயல்கள் இப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தவே இந்த ஒரு வசனத்தில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தந்த காரியங்களை செய்வார் என்பது அவருடைய பெயரிலேயே இருக்கிறது. கர்த்தர் தாவீது ராஜாவின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் திடப்படுத்துவதற்காக வரப்போகிறார். அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணும்படிக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்தில் இருந்து தாவீது ராஜாவின் ஆளுகையை திடப்படுத்தும்படிக்கு, நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், தாவீது ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்து நல்ல வழியில், கர்த்தருக்கு பிரியமான வழியில் இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாவாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாவற்றிலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரை விட தாவீது ராஜா தான் மிக சிறந்த ஆளுகை செய்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், மாம்சத்தின்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக தாவீது அரசாண்டார். ஆனால் அன்றிலிருந்து உலக தோற்றம் முதல் இன்று வரைக்கும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்கள், விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற நம் எல்லோருக்கும், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் ராஜாதி ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தாவீது ராஜாவின் சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது அவரை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அவர் ஆளுகை செய்கிறார். பிதாவின் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றும்படியாக, அதாவது பாவம் இல்லாமல், அநியாயம் அநீதி இல்லாமல், நியாயத்தோடும் நீதியோடும் இஸ்ரவேலரை, தம்முடைய ஜனங்களாகிய நம்மை கிறிஸ்தவர்களை ஆளுகை செய்து வழி நடத்துகிற தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படிப்பட்டவராய் அவர் வரப்போகிறார் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம் என்றால் இஸ்ரவேல், அதாவது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கூட்டம் அதிகமாய் இருக்கும். அரசாங்கம் பெருகுகிறது என்றால் இடம் அல்ல, அது ஜனங்களை குறிக்கிறது. அரசாங்கம் என்றாலே ஜனங்களை குறிக்கிறது. அதிகமான கோடி கோடியான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தின்படியும் நீதியின்படியும் அரசாளுகை செய்வார் என்பதையே குறிக்கிறது. நீதி நியாயத்தின்படி இன்றும் நம்மை வழிநடத்தி வருகிறார். 2000 வருடங்களாக இந்த காரியம் நமக்கு செய்யப்பட்டு வருகிறது. கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற அனைவரும் நீதியினாலும் நியாயத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார் அல்லவா? அதை தான் இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நடக்கும் என்று
அந்த காலத்தில் சொல்லப்பட்டது இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றும் 2000 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது 3.5 வருட ஊழியத்தின் போது மட்டும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை மட்டும் வைத்து பார்த்தால் கூட அத்தனை பாடுகள், வலிகள், வேதனைகள், சோதனைகள் அளவற்றது. அந்த சிலுவை மரணத்தின் போது மட்டும் அல்ல, அதற்கு முன்பாகவும் எத்தனையோ பாடுகளை அவர் அனுபவித்தார். சிலுவை மரணத்தின் போது, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, அது எல்லையில்லாத மனிதர்களால் சுமக்க முடியாத பாரமாக அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார். எத்தனை துன்பப்படுத்தியும், அவமானப்படுத்தியும், துயரப்படுத்தியும், எதற்கும் அஞ்சாமல் வைராக்கியமாக என் ஜனங்களை நான் மீட்டே தீருவேன், நீங்கள் என்ன துன்பத்தை கொடுத்தாலும், துயரத்தை கொடுத்தாலும் நான் என் வல்லமையை வெளிப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் வல்லமையை வெளிப்படுத்தாமல் தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் துன்பப்படுத்தினார்கள், ஆனால் அதை இவர் ஏற்றுக்கொண்டார். மனப்பூர்வமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ஒன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தப்பித்து அந்த இடத்தில் வர முடியாமல் அவர் ஒன்றும் இருக்கவில்லை. யோசித்து பார்ப்போம். இறந்த மனிதனை உயிரோடு எழுப்பியவரால் இது எம்மாத்திரம்? கர்த்தரை யாராவது தொட்டுவிட முடியுமா? அவர் நினைத்தால் அவரை தொட முடியுமா? கிட்டே நெருங்க முடியுமா? ஆண்டவரே ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறாரே, இந்த இடத்தில் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை கர்த்தர் எனக்கு அனுப்ப மாட்டாரா என்று கேட்டார் அல்லவா தம்முடைய சீசர்களிடத்தில். கர்த்தர் நினைத்தால் எத்தனையோ தூதர்கள் அவரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அவர் வந்த வேலையே பலியாவதற்கு தானே. ஏனென்றால் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. அவர் அன்பு அவ்வளவு பெரியது. தம்மை தாமே, அதுதான் மிகவும் மனதை உலுக்குகிற காரியமா இருக்கிறது. வேறு யாராவது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருக்கலாம், வேறு ஒரு சிருஷ்டிப்பை தெரிந்து கொள்ளலாம், ஒரு தேவ தூதரை தெரிந்து கொண்டிருக்கலாம். எதையும் செய்யவில்லை. நமது பிதாவாகிய தேவன் அவரே குமாரனாய் இந்த உலகத்தில் வலிமையுள்ள தேவனாய் நமக்காக பலியானார் அல்லவா? அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? தம் அன்பை வெளிப்படுத்த. அதான் காரணம். நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இதுவரை பிறந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் கடைசி வரைக்கும் சேரப்போகிற எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்தியத்தில் வாழும் பொழுது, அவரோடு சேர்ந்து வாழும்போது அவருடைய அன்பை நாம் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவரோடு சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தம் அன்பை வெளிப்படுத்தவே இத்தனை காரியங்கள் நடக்கிறது. பிதாவாகிய தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். அவர் அன்பை முழுவதும் புரிந்து கொள்ள நமக்கு கடினம்தான். வேதம் சொல்லுகிறதே, அவருடைய அன்பின் ஆழ அகல உயரங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவருடைய செயல்கள் எல்லாம் அன்பினால் செய்யப்படுகிறது. எல்லாம் தீமையை அழிப்பதும் அன்புதான். நன்மையை காப்பாற்ற புரிந்து கொள்வோம். கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அது தினந்தோறும் நம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய காரியம். ஏனென்றால் அவருடைய அன்பின் ஆழ அகல உயரம் மகா பெரியது. அதற்கு நம் வாழ்நாள் போதாது. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நம்மால் முடிந்தவரை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.